11th Standard Commerce, Unit 1, Fundamentals of Business, Chapter 3, Classification of Business Activities. So, Chapter 3 ல Commerce-னா என்ன அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். First, Commerce. Commerce-னா என்ன அப்படின்னா, Commerce refers to all those activities which are necessary bring a goods from the place of production to the place their consumption. அதாவது ஒரு goods production ஆன இடத்துல இருந்து அது consumption ஆகிற இடத்துக்கு வர போறதுக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸையுமே நம்ம காமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். கன்சம்ஷன் மீன் கன்சியூமர் கையில போய் சேர்றது வர. அக்கார்டிங் டு ஈவ்லின் தாமஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கமர்ஷியல் ஆபரேஷன் டீல் வித் த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமாடிட்டிஸ் அண்ட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். அதாவது காமர்ஸ்ங்கிறது பையிங் அண்ட் செல்லிங்காவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குட்ஸ் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆகிறது வர நடக்கக்கூடிய எல்லாமே காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த காமர்ஸ்குள்ள என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகி இருக்குது அப்படின்னு சொன்னா, டிரான்ஸ்போர்ட், வேர்ஹவுசிங், பேக்கேஜிங், இன்சூரன்ஸ் அண்ட் பேங்கிங், சேல்ஸ் ப்ரொமோஷன், இதெல்லாமே இந்த காமர்ஸ்குள்ள இன்க்ளூட் ஆகி இருக்குது. First one, trade. Trade is a essential part of commerce. Trade is a essential part of commerce அப்படின்னு சொல்லி சொல்றோம். ட்ரேடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட், காமர்ஸோட இம்பார்ட்டன்ட் பார்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். ட்ரேட் அப்படின்னா என்னன்னா பையிங் அண்ட் செல்லிங். பை பண்றதும் சேல்ஸ் பண்றதும் தான் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். அதாவது குட்ஸை ப்ரொடியூசர்ட்டு இருந்து வாங்கி, அவைலபிளா இருக்க ப்ரொடியூசர்ட்டு இருந்து வாங்கி அது அல்டிமேட் கன்சியூமருக்கு சேல்ஸ் பண்றது தான் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். இந்த ட்ரேடு அப்படிங்கும்போது பையிங் அண்ட் செல் இஸ் எ ட்ரேடர். இதுல யாரு ட்ரேட் பண்றவங்கள ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரேடர்னா யார் அப்படின்னா மிடில் மேன் அப்படின்னு சொல்லுவோம். மிடில் மேன்னா ப்ரொடியூசருக்கும் கஸ்டமருக்கும் இடையில இருக்கவங்க யாரா இருந்தாலும் அவங்கள வந்து மிடில் மேன் அப்படின்னு சொல்றோம். ட்ரேடு மே பி கிளாசிஃபைடு இன்டு இன்டர்னல் ட்ரேட் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேடு. இன்டர்னல் ட்ரேட்னா உள்நாட்டு வியாபாரம் அப்படின்னு சொல்லுவோம், நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடியது. எக்ஸ்டர்னல் ட்ரேட்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட், நாட்டுக்கு வெளியில நடக்கக்கூடியதான் நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ட்ரேடோட கேட்டகரி பாத்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ட்ரேடு. ஹோல்சேல் ட்ரேட்னா மொத்த விற்பனை, மொத்தமா உள்ள விற்பனையா இருக்கலாம். ரீட்டைல்னா ஸ்மால், இது சின்ன சின்ன குவான்டிட்டியா சேல்ஸ் பண்றவங்க தான் ரீட்டைலர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் பார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். காமர்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்றோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா என்ன, செல்லிங் ஆல் த குட்ஸ் ப்ரொடியூசர் அட் or near the production places is not possible. எல்லா குட்ஸுமே ப்ரொடக்ஷன் பண்ற இடத்துல இருந்து சேல்ஸ் ஆகணும்னா அது கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. ஸோ goods are to be sent at different places where they are demanded. எங்கெல்லாம் goods டிமாண்டா இருக்கோ அந்த பிளேஸுக்கெல்லாம் goods கொண்டு சேர்க்கிறதா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். The medium which moves mean and material from the one place to another. ப்ரொடக்ஷன் ஆன குட்ஸ் மட்டும் இல்ல, மெட்டீரியல்ஸையும் ஒரு பிளேஸ் டு அனதர் பிளேஸுக்கு கொண்டு வரது டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ஒர்க்கு. இதுதான் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். காமர்ஸோட ஒரு மெயின் பார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். காமர்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் பேங்கிங். பேங்கிங்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல பேங்க் இல்லாம எந்த பிசினஸ்மே ரன் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் மணி தேவை, அந்த பிசினஸ் ஸ்மூத்தா ரன் ஆகணும் அப்படின்னாலும் கண்டிப்பா மணி ரிக்வயரா இருக்குது. ஸோ பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா சப்ளை ஆர் த மணியை சப்ளை பண்ணுது. பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் கேன் நாட் அண்டர்டேக்கன் அன்லெஸ் ஃபண்ட் ஆர் அவைலபிள். ஃபண்ட் இல்லாம எந்த ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டிஸுமே நடக்கிறது ரொம்ப கஷ்டம். பர்ச்சேஸ், அதாவது ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ரா மெட்டீரியல் வேணும்னாலும் மணி தேவை, அதுக்கு அதர் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் அவங்களுக்கு கண்டிப்பா மணி தேவை இருக்குது. ஸோ மணிங்கிறது பிசினஸ்க்கு மெயினா தேவையான ஒன்று. இதுக்கு ஹெல்ப் பண்றது, மணி ப்ராப்ளத்தை எல்லாம் ஓவர் கம் பண்றது, தேவையான இடத்துல ஃபினான்ஸ் கொடுக்கறது பேங்கிங் தான். ஸோ பேங்கிங்கும் காமர்ஸோட ஒரு மெயின் பார்ட்டா தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்ட் இஸ் இன்சூரன்ஸ். பிசினஸ் இன்வால்வ்ஸ் மெனி ரிஸ்க். எந்த பிசினஸா இருந்தாலும் கண்டிப்பா ரிஸ்க் நிறைய இருக்கும். எப்பவுமே பிசினஸ்ல லாபம் வரணும்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா லாஸ் வரதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. திடீர்னு பிசினஸ்ல ஃபேக்டரியில ஃபயர் ஆகலாம், திருட்டு போகலாம், இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் வந்து பிசினஸ்ல இருக்குது. இந்த ரிஸ்கை வந்து ஓவர்டேக் பண்றதா இன்சூரன்ஸோட வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் சரி, அந்த பிசினஸ் ரன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம எந்த ஒரு ரிஸ்க் வந்தாலும் அதை திரும்ப அந்த லாஸையும் டேமேஜையும் கிளைம் பண்றதுக்கு தான் இன்சூரன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எம்ப்ளாயி ஆர் ஆல்சோ ரிக்வயர்ட் டு ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் த ரிஸ்க் ஆஃப் ஆக்சிடென்ட். ரிஸ்க்ல இருந்தோ ஆக்சிடென்ட்ல இருந்தோ எம்ப்ளாயி வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா
இருக்குது. ஸோ காமர்ஸோட மெயின் பார்ட்டா இன்சூரன்ஸையும் சொல்லலாம். The last part of commerce is warehousing. Warehousing means goods are not sold or consumed immediately after production. கண்டிப்பா எப்பவுமே goods production ஆன உடனேயே அதை கன்சியூம் பண்ண முடியாது, உடனே அது சேல்ஸ் ஆகவும் செய்யாது. ஸோ அது சேல்ஸ் ஆகும் வரையும் அந்த குட்ஸுக்கு எப்போ அவைலபிள் இருக்குதோ அது வரையும் அந்த குட்ஸை சேஃப்டியா சேவ் பண்ணி வைக்கிற இடம் தான் வேர் ஹவுசிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஒவ்வொரு வேர் ஹவுசிங்கும் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு குட்ஸுக்கு ஏத்தாப்புல அந்தந்த வேர் ஹவுசஸ் வந்து ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதாவது சில குட்ஸை வந்து நல்லா குளிர்ல தான் வைக்கணும் அப்படிங்கும்போது அந்த வேர் ஹவுசஸ் வந்து குளிரூட்டப்பட்ட அந்த ஸ்டோரேஜ் வந்து நல்ல ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி தான் அந்த வேர் ஹவுசஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு குட்ஸுக்கும் வெரைட்டியான வேர் ஹவுசஸ் இருக்கும். ஸோ எப்போ டிமாண்டட் வருதோ அந்த டைம் வர குட்ஸ் வந்து வேர் ஹவுஸ்ல சேஃப்டியா வச்சுட்டு அதுக்கு தேவையான நேரம் அந்த குட்ஸை சப்ளை பண்ணுவாங்க. ஸோ காமர்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் 1 வேர் ஹவுசிங். நெக்ஸ்ட் டாபிக் கம்பேரிஷன் ஆஃப் பிட்வீன் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் ட்ரேட். First one, meaning. Industry means extraction, reproduction and processing தான் industry அப்படின்னு சொல்றோம். Commerce is activities involving distribution of goods and services. Distribution of goods and services தான் commerce ன்னு சொல்றோம். Trade na purchase and sale of goods. So meaning சொல்லும்போது industry வந்து production side, commerce வந்து distribution side, tradeங்கிறது purchase and சேல்ஸ் தான் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸ்கோப். இண்டஸ்ட்ரியோட ஸ்கோப் என்ன அப்படின்னு சொன்னா கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்விங் கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல், செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இன் ஃபினிஷ்டு குட்ஸ். ரா மெட்டீரியலையும் செமி ஃபினிஷ்டு ப்ராடக்டையும் ஃபினிஷ்டு குட்ஸா மாத்துறதுதான் இண்டஸ்ட்ரியோட ஒர்க்கு. கம்ப்ரைஸ் ட்ரேட் அண்ட் ஆக்சிலரிஸ் ஆஃப் ட்ரேட். ட்ரேடோட பார்ட் பாக்குறோம்ல, ஆக்சிலரிஸ்னா அதோட பார்ட், அதெல்லாம் வந்து கம்ப்ரைஸ் பண்றதுதான் காமர்ஸோட ஒர்க்கு. ட்ரேடுங்கிறது கம்ப்ரைசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். குட்ஸையும் சர்வீஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்றதா ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல். ஜெனரலி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் ரிக்வயர்டு. இண்டஸ்ட்ரிக்கு நிறைய கேபிட்டல் தேவை. காமர்ஸ்க்கு நீட் ஃபார் கேபிட்டல் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ். எதை கம்பேர் பண்ணும்போதுனா இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் கம்மியான கேபிட்டல் போதும். ட்ரேடுக்கு ஸ்மால் கேபிட்டல் இஸ் நீடட் டு மெயின்டைன் ஸ்டாக் அண்ட் கிராண்ட் கிரெடிட்டுக்கு. இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது, அதாவது இண்டஸ்ட்ரியும் காமர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ட்ரேடுக்கு ஸ்மால் கேபிட்டல் போதும். ஃபோர்த் ஒன் ரிஸ்க். இண்டஸ்ட்ரிய ரிஸ்க் வந்து இன்வால்வ்டு, ஹை ரிஸ்க் இன்வால்வ் ஆகுது. ரிலேட்டிவ்லி லெஸ் ரிஸ்க் இஸ் இன்வால்வ்டு. அதாவது இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் கம்மியா தான் இருக்கும். காமர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் ரொம்ப கம்மியா ட்ரேட்ல இருக்குது. Fifth one, side. Side means it represents supply side of the goods and service. இது supply side தான் காமிக்குது. Commerce வந்து it represent demand side of goods and service. எங்க தேவையோ அங்க goods கொண்டு போறது. It represent both the supply and demand. சப்ளையும் பண்ணுது, எங்கெல்லாம் டிமாண்ட் தேவையோ அங்க சப்ளை பண்றது மாதிரி இதோட சைடு, அதாவது ட்ரேடோட சைடு both the supply and demand. Next one, utility creation. இண்டஸ்ட்ரி கிரியேட் ஃபார் ஃபார்ம் யூட்டிலிட்டி, அதாவது குட்ஸுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கறதா இண்டஸ்ட்ரி. காமர்ஸ் கிரியேட் பிளேஸ் யூட்டிலிட்டிஸ். குட்ஸை ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், எங்க தேவை இருக்குதோ டிமாண்ட் இருக்கோ அங்க கொண்டு போறதுனால இது பிளேஸ் யூட்டிலிட்டியை கிரியேட் பண்ணுது. இட் கிரியேட் பொசிஷன் யூட்டிலிட்டி த்ரூ எக்ஸ்சேஞ்ச், அதாவது உடைமை உரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குட்ஸ் யார்கிட்ட இருந்து இப்போ வாங்கியிருக்க மிடில் மேன், அது ரீட்டைலரா இருக்கலாம், அவங்க வாங்கி அடுத்த ஆளு கொடுக்கும்போது இந்த குட்ஸோட உரிமை ரீட்டைலர்ஸ்ட் வந்து கன்சியூமர்ட்ட மாறிடுது. ஸோ இவங்க வந்து பொசிஷன் யூட்டிலிட்டியை கிரியேட் பண்றாங்க. இதுதான் கம்பேரிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி, ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.